கவர்ச்சியை காட்டி மக்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்றேங்க. கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன, அது என்ன நான் என்ன அப்படின்னு விடுறாப்புல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா, நான் என்ன சில்க் சுமிதாவா, நான் என்ன சன்னி லியோனா, அதானே அதானே அர்த்தம். கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன. ஹாய் சாட்டை அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? நலமா இருக்கீங்களா? பத்திரமா இருக்கீங்களா? சரி இருங்க, கதைக்கு வரும். இப்ப சிஎம் அவர்கள் என்ன கேட்டுட்டாரு? கவர்ச்சியை காட்ட நான் என்ன? கரெக்டான கேள்வி தானே. கவர்ச்சினாலே யாரை குறிக்குது? கவர்ச்சினாலே பெண்களை தான் குறிக்கும். இத பாருங்க, இப்ப எனக்கு கை தெரியுதா? கவர்ச்சி. கழுத்து தெரியுதா? கவர்ச்சி. கால் தெரியுதா? கவர்ச்சி. ஷால் போடலையா? கவர்ச்சி. பெண்கள் பெண்கள் புரியுதா? ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணன் தம்பிங்களா. சட்டை போடாம போனாலோ, பேண்ட் போடாம போனாலோ, ஜட்டியை போட்டு போனாலோ அது கவர்ச்சி ஆகுமா? கவர்ச்சி ஆகுமா? ஆவாது. ஆவாது தானே. அப்ப கவர்ச்சினா பெண்கள். அதையும் விடுங்க. இப்போ நீங்க கவர்ச்சியை காட்ட நான் என்ன அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நிறைய பேர் சொன்னீங்களா? சில்க் சுமிதா நீங்க, அவங்க இவங்க நீங்களா. அவங்களாம் யாரு? முதல்ல அவங்க ஒரு பெண், அதுக்கப்புறம் தான் அவங்க திரையுலகில் ஒரு, எப்படி சொல்றது, நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களே, திரையுலகில் ஒரு கவர்ச்சி நடிகை. முதல்ல பெண் தானே அவங்க. அப்போ கவர்ச்சியை காட்டி ஓட்டை வாங்கிட்டான் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஒரு சிஎம் அவர்களை பார்த்து கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்றீங்களே, அவர் என்ன பொம்பளையா? பொம்பளையா? பொம்பளைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. கவர்ச்சினாலே பெண்கள்னு உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க. கவர்ச்சினாலே ஆண்கள் பேர் சொன்னீங்களா? இந்த ஆண்கள், அந்த ஆண்கள், இந்த நடிகர், இந்த நடிகர் அப்படின்னு எதனா சொன்னீங்களா? கிடையாது.